ஒரு சில சமயம் இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி ஒரு சில சமயம் ஓட்டு போடாம போயிடுவாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த விழிப்புணர்வு அதிகமாக இருந்ததுனால போய் ஓட்டு போட்டிருக்காங்கிறது ஒண்ணு. இளைஞர்களுமே உங்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வுனால போடுறதுங்கிறது ஒண்ணு, எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்னால போடுறதுங்கிறது ஒண்ணு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலரா இந்த வாட்டி எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ல ஓட்டு போட்ட சதவீதமும் அதிகம்ங்கிறது பார்க்கணும். ஓகே, இப்போ அப்படி பார்த்தா அதுலயும் ஒரு விஷயம் சொல்றாரு பொன்வில்சன். நீங்க கோவிட் அப்படிங்கிற ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற ஒரு சூழல் இருந்த அந்த காலகட்டத்திலேயே 4,88,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அது ஒரு 73% கிட்ட அந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அப்ப அதையும் நம்ம ஒப்பிட்டு தானே பார்க்கணும். அப்ப இல்லாத ஒரு விழிப்புணர்வு இப்ப ஏற்பட்டுருச்சா? இல்ல நீங்க அந்த சமயத்துல நம்ம பேசுறது, நீங்க அதுதான் சொன்ன ஒரு ஸ்ட்ராங் ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ண முடியாது ஒரு சிங்கிள் ஃபார்முலா. காரணம் என்னன்னா அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா, அதுல எத்தனை போலி வாக்காளர்கள் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. டார்மெண்ட் நான் ஓட்டர்ஸ்ங்கிறது வேற, போலி வாக்காளர்கள் நம்ம சொல்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா. அதே மாதிரி கடந்த தேர்தலில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இவங்க கரெக்ட் பண்ணலாம், கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு அதிகமாக இருந்ததாக காட்டப்பட்டது கடைசி 1 மணி நேரத்தில். ஆனால் இந்த தேர்தலில் அது நடக்கல. ஸோ அப்படிங்கிறதும் ஒரு இன்டைரக்டா நம்ம அதை எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்குன்னா, கடைசி நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்ததுங்கிறதா இல்லை அந்த சமயத்தில் வேற தானும் நடந்ததாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஓகே, ஸோ அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் திரும்பவும் சொல்றேன், நம்ம எல்லாமே இதை எப்படின்னா போஸ்ட் ரிசல்ட் அனாலிசிஸா தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு, இன்னைக்கு நம்ம பண்றது எல்லாருமே ஒரு பிளைண்ட் அனாலிசிஸ். அவங்கவுங்க பார்வையில ஒரு உத்தேசமாக இப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதுல நானே பல விவாதங்கள் என்ன சொல்லியிருக்கேன், 8 ல இருந்து ஒரு 9% தாவேகா வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு 10%. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாரும் சொல்வதை வைத்து பல விஷயங்களை பார்க்கும்போது நிச்சயமா டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணுவாங்க. அது 17, 18, 16, 20 நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, இல்ல அவங்க அதை கிளைம் பண்றாங்கல்ல, இது ஒரு அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு நிகழ்வு, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்ற யார் வேணா பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு தரப்பில இருந்தும் ஒவ்வொரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும். இப்ப அதிமுக என்ன சொல்லுவாங்க, திமுகவின் மேல் இருந்த கோவத்தால்னுவாங்க. திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் செய்த சாதனைகளால்னு சொல்லுவாங்க. தாவேக என்ன சொல்லுவாங்க, இவங்க 2 பேர் மேலேயும் இருக்கிற ஃபேட்டிக்னால நாங்க வந்து எங்களோட இவர் மேல விஜய் அவர்கள் மேல நம்பிக்கையினால ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அகைன் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே பொலிட்டிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு இதை ரியல் ஃபேக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷனாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.